வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்டரியோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 23ஆம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். டியரோட ஒரு மணியோட 22 ரிசல்ட் ஃபஸ்ட் பார்த்தலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 91708 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் நம்ம கெஸ்ஸிங் பாருங்கள். ஆன் போர்டில் 87 2 நம்பர் கொடுத்தோம், ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 7 கொடுத்தோம், அதுவுமே பாஸு. சி போர்டில் 8 பாஸு. ஏசி போர்ட் கொடுத்தோம், 7 8 கொடுத்தோம், அதுவுமே பாஸ் ஆகிருக்கு. ஏபிசியில் 7 to 8 கொடுத்தோம், அதில் 7 8 பாஸு. பட் ஆனால் சி போர்ட் மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக, அதாவது நமக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் 8, அதாவது சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. நான் ப்ரூஃப் காட்டிடுறேன். ஓகே, நல்லா பாருங்கள். 22 என்ன கொடுத்துக்கோம் டியரோட ஒரு மணி கெஸ்ஸிங்கில். ஆல் போர்டு 8 7 ரெண்டுமே பாஸ் இல்லையா. அதேமாதிரி ஏ போர்டில் 708 ரிசல்ட்டு கரெக்டாக. 708 கரெக்டாக 708 ரிசல்ட்டு. ஏ போர்டு 7 பாஸு, ஏ போர்டு 7 பாஸு. 0 நமக்கு வந்து சி போர்டு ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் 0 இதில் வரணும், பி போர்டில் 0 வரணும். பட் நான் கொடுக்கல, அதனால் 0 வந்துச்சு. இது பி போர்டு நம்ம கொடுத்தது கெஸ்ஸிங் வரல. ஏவும் சியும் வந்திருக்கு. அதே மாதிரி ஏசி 7 8 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் 7 8 இருக்குது. பட் ஆனால் நமக்கு 8 தான் மெயின். 7 வந்து ஃப்ரண்ட்டில் வரும், நடுவில் 2 வரும். அது வந்து நமக்கு 0க்கு பதிலாக 2 வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு சி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். 23ஆம் டியரோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 4 வந்து நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. டோட்டலாக நமக்கு 4 3 0 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா 83 38 6996 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 698, அதுக்கப்புறம் 589. ஸோ நமக்கு இதில் பாருங்கள் 8 9 ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 5 6 மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேரளாவோட கெஸ்ஸிங் பார்க்கலாம். 22ஆம் ரிசல்ட்டு பாருங்கள். 637750 இதுதான் ரிசல்ட்டு. நம்ம கெஸ்ஸிங் வந்து டோட்டல் ஃப்ளாப்பு. நம்ம வந்து 750 நம்ம கொடுக்கவே இல்லை, வேறு நம்பர் கொடுத்துருந்தோம், ஃப்ளாப் ஆகிருக்கு. இப்போது நம்ம 23ஆம் கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 8, ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 4, பி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 4, சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 0. டோட்டலாக பாருங்கள் 8 0 4 இந்த 3 நம்பர் தான் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி இதில் பாருங்கள் 5885 6996 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 584 698 கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயுமே 8 ரெண்டும் காமனாக இருக்குது. 5 4 மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டியரோட 6 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 22 ரிசல்ட்டு 3852 8582 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பரில் ஆல் போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு. பி போர்ட்லேயும் 8 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு 8 மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கு. ஏஎம்சியும் பாஸ் ஆகலை. 23ஆம் டியரோட 6 மணி கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பாருங்கள் நமக்கு 3 5 8 இந்த 3 நம்பர் நமக்கு கெஸ்டிங்கில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் பாருங்கள் 8338 6996 வந்து ஏபிபிசி ஏசியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 169740 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 22/9/2024 ரிசல்ட் பாருங்கள். 45337 இது ரிசல்ட்டு. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா டியரோட 8 மணிக்கான 8 மணி ரிசல்ட்டு பாருங்கள். 21ஆம் 34337. ஸோ 337 ரிசல்ட்டாக வந்துச்சு. 3 4 ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா. இதில் என்ன பண்ணியிருக்காங்க 4 5. ஸோ 4 அப்படியே தான் இருக்குது. 5 மட்டும் தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே அப்படியே ரிசல்ட்டு.
337 மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, மேக்ஸிமம் வேறு எதிர்பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஸோ நம்மளது ஃப்ளாப், அதேமாதிரி நம்மளுக்கு ஃப்ளாப்பும் ஆகிடுச்சு டோட்டலாகவே. ஓகே, 23ஆம் தேதிக்கான டியரோட 8 மணி கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 0 இந்த 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0, 9, 8 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா 0990 6006 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 609908 கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.